السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. சங்கைக்கும் மேன்மைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி இஹ்லாஸான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடி இன்றி ஒரு ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகீன்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக. மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருள்வானாக. நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கி அருள்வானாக. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசன் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை வறுமையிலே மாணவி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர் பருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய லிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. அருமையான மூமின்களை, இன்றைய தினம் நம்முடைய பள்ளிவாசலில் இன்ஷா அல்லாஹ் அசர் முதல் இரவு 10 மணி வரைக்கும் மாணவருடைய பரபரப்பான பட்டிமன்றம் பல்சுவை நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது. பொதுவாகவே குழந்தைகள் பேச ஆரம்பித்து விட்டாலே குழந்தைகளை அவர்களுடைய அன்பை அறிந்தவர்கள் குழந்தைகளுடைய தன்மையை புரிந்தவர்கள் ரசித்துக் கொண்டே இருப்பார்கள். காரணம், குழந்தை மழலை பேச்சு இருக்கிறதே அது கிடைக்க பெறாத ஒரு பாக்கியம். அந்த மழலை பேச்சுகளிலும் கூட மார்க்க ஞானத்தை சொல்லுகிற பொழுது இன்னும் அது இன்பகரமாக மனசுக்கு புத்துணர்வு ஊட்டக்கூடியதாக இருக்கும். இப்படி குழந்தை செல்வங்களுக்கு ஆண்டு விழாலம் ஏன் வைக்கிறோம் என்று சொன்னால், குழந்தைகள் மார்க்க கல்வியில் அவர்கள் மேம்பட வேண்டும் என்பதற்காகத்தான், ஊக்கப்படுத்துகிற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு அமர்ந்திருக்கிறது. பொதுவாக உலகத்தில் எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் அந்தந்த துறைகளில் ஊக்கப்படுத்துகின்ற செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு வீடாக இருந்தால் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள், பள்ளிக்கூடமாக இருந்தால் ஆசிரியர்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள், மதரசாக்களாக இருந்தால் உஸ்தாத்மார்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள். அரசாங்கம் என்று வருகிற பொழுது அந்த எந்த அரசாங்கம் ஆண்டு கொண்டிருக்கிறதோ அந்த அரசாங்கம் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு கோடான கோடிகளை செலவு செய்து கொண்டிருக்கிறது. ஊக்கம் என்பது எதற்கு? ஊக்கப்படுத்துகிற பொழுதுதான் நம்முடைய நாடும் நம்முடைய வீடும் நம்முடைய குழந்தை செல்வங்களும் மேம்படும் என்பதால் தான் இன்றைக்கு வீட்டில் உள்ள பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய
அரசுகளாக இருந்தாலும் சரி, நாடாளும் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, லட்சங்களை கோடிகளை கொட்டி இன்றைக்கு ஊக்கப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் காரணம், அப்படி ஊக்கப்படுத்துகிற பொழுதுதான் நம் நாடு வளரும், வீடு வளரும், குழந்தைகள் வளர்வார்கள் என்பதால் தான் சொல்வார்கள் ஊக்கப்படுத்தப்படுபவரே உயர்வடைவார் என்று சொல்வார்கள். ஊக்கப்படுத்துவது என்பது நம் மீது கட்டாய கடமை. அதிலும் சுருக்கமாக சொல்ல போனால் மார்க்க கல்வியை கற்பது என்பதை இன்றைக்கு மிகவும் அரிதாக இருக்கிறது. நாம் கற்றுக் கொடுக்கலாம் என்று நினைத்தால் கூட பிள்ளைகள் கற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, பள்ளிக்கூடம் என்பது 9:30 மணிக்கு வைத்திருந்தார்கள். பிள்ளைகள் காலையில் எழுவார்கள், எழுந்து அவர்கள் இனிச்சிவான மதரசாக்கு போயிட்டு 8:30 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு 9:30 மணிக்கு ஸ்கூல் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. அப்போ பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளுக்கும் குர்ஆன் ஓத தெரியும், எல்லா பிள்ளைகளும் தொழுவார்கள், எல்லா பிள்ளைகளுக்கும் மார்க்க ஞானங்கள் கிடைத்துக் கொண்டிருந்தது. பள்ளிக்கூடம் பார்த்தா 3:30 மணிக்கு விட்டுருவோம். விட்டுட்டாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மதரசாவுக்கு அனுப்புவாங்க, மகரிப் வரைக்கும் படிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இந்த மதரசாவை ஒழித்தால் தான் இந்த முஸ்லிம்களை ஒழிக்க முடியும் என்பதால் இன்றைக்கு கங்கணம் கட்டியே இன்றைக்கு பள்ளிக்கூடங்களை காலை 7 மணிக்கெல்லாம் வச்சுட்டான். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு விடுறான். விட்டது மட்டுமல்ல, முன்னால படிச்ச பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா 2 புக்கு கொண்டு போவான், 3 புக்கு கொண்டு போவான். ஆனா மிகப்பெரிய அறிவாளியா இருந்தான், ஒழுக்கமுள்ள பிள்ளையா இருந்தான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கழுதை சுமப்பது கூட சிரமம் என்கிற அளவிற்கு இருக்கக்கூடிய மூட்டைகளை பிள்ளைகளுடைய முதுகலை ஏற்றி இன்னைக்கு அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. சரி, பிள்ளைங்களுக்கு பண்பாடு இருக்கிறதா, ஒழுக்கம் இருக்கிறதா அப்படின்னா 2 புக்கு படிச்ச காலத்தில் இருந்த ஒழுக்கங்கள், மரியாதைகள் இன்றைக்கு கழுதை போன்று சுமக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் இல்லையே, அவர்களுக்கு எந்த விதமான பண்பாடும் இல்லையே. என்ன காரணம் என்று சொன்னால், மனிதனை கெடுக்கக்கூடிய செல்போன் என்கிற இந்த போன் வந்த பிறகு அந்த பிள்ளைகள் அதை பயன்படுத்துவதற்கே நேரம் இல்லை என்கிற அளவிற்கு ஆகிவிட்டது. இன்னும் சொல்ல போனால் பள்ளிக்கூட பாடங்கள் அவர்களுக்கு சுமையாக சுமத்தப்பட அந்த பிள்ளைகளுக்கு டியூஷன் வைக்கிறது, அது வைக்கிறது, இது வைக்கிறது சொல்லி நாம் அதிலே செலவழிப்பதால் அந்த குழந்தைகளுக்கு மார்க்கம் ஞானம் என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இந்த நேரத்தில் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் ஜமாத்தார்கள், நம்முடைய நிர்வாக பெருமக்கள் எந்த அளவுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும், அது ஊக்கப்படுத்த வேண்டும். ஏன்னு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஊக்கப்படுத்துபவர் ஊக்கப்படுத்தப்பட்டவர், அவர் ஒரு நன்மையான காரியம் செய்தார் என்று சொன்னால் ஊக்கம் செய்தவருக்கு நன்மை உண்டு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்று சொன்னால் ஊக்கப்படுத்துவது என்பது, ஆர்வத்தை அதிகப்படுத்துவது என்பது மார்க்கம் கற்றுத்தந்த ஒரு பண்பாடு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு செய்திதான். ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மகனார் அப்துல்லாவை அழைத்து வந்திருக்கிறார். சின்னம் சிறு பையன் சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஒரு மரம் ஒரு மூமினுக்கு ஒப்பானது, ஒரு மரம் மூமினுக்கு ஒப்பானது, அந்த மரத்தில் எதுவும் கழிவு ஏற்படாது, அது எந்த மரம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க. சஹாபாக்கள் பண்பாடு என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் எதை கேட்டாலும் தெரிஞ்சாலும் தெரியலன்றவாங்க. ஏன்னா நாம ஒன்ன சொல்ல, அதுக்கு அரைகுறையுமா சொல்ல, ஸல்லல்லாஹு முழுசா சொல்ல வர்றத நமக்கு கேட்க முடியாம போயிருங்கிறதுனால தன்னடக்கத்தோடு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த அடிப்படையில் எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க, அல்லாஹு அஅலம் வரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தெரியும் சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அது என்ன மரம் அப்படின்னா பேரித்தம்பழ மரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றாக வர்ணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சபை முடிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை முடிந்த பிறகு உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன் மகன் அப்துல்லா கையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போ பையன் சொல்றாப்புல, அத்தா அத்தா ரசூலுல்லாஹ் கேட்கும் பொழுது என்ன மரம் எனக்கு தெரிஞ்சிச்சு, சொல்லலாம் நான் நினைச்சேன், உங்களை பார்த்தேன் நீங்க சும்மா இருந்தீங்க, அபூபக்கர் நாயகத்தை பார்த்தேன் சும்மா இருந்தாங்க, பெரும் பெரும் சஹாபாக்கெல்லாம் பார்த்தேன் எல்லாரும் அமைதியா இருந்தாங்க, நான் மட்டும் எப்படி சொல்ல முடியும், எனக்கு கூச்சமா இருந்துச்சு சொல்லணும்னு உமர் இப்னு கத்தாப் சொன்னாங்களா, என்ன காரியத்தை செய்த மகனே, நீ எழுந்து சொல்லியிருந்தால் உமரின் மகன் அப்துல்லா பதில் சொல்லிவிட்டானே என்கிற பெருமை எனக்கு எவ்வளவு ஆனந்தத்தை கொடுத்திருக்கும் என்று சொல்லி உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குழந்தையை சொன்னாங்கன்னு
வரலாற்றில் வருது. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, குழந்தை அப்படி சொல்லிவிட்டால் தந்தைக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. ஆனா என்ன கொடுமை தெரியுமாங்க, நம்ம பள்ளிவாசல்ல பிள்ளைகள் பேசுனா தந்தை வர்றது இல்லைங்க. பிள்ளை பேசுவான், அம்மா அப்பா வர்றது இல்லை. என்னன்னா மதரசாதான என்ன சொல்ல போறான், ஒரு கனிமா சொல்ல போறான், அல்ல ஒரு அவங்க மெசேஜ் சொல்ல போறான் அப்படின்னு வரமாட்டுறாங்க. பெற்றோரை ஊக்கப்படுத்தலைன்னா நம்ம குழந்தைங்க எப்படி மார்க்கத்தில் மேம்படுவாங்க யோசிச்சு பாருங்க. அதே நேரத்தில் ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம் வச்சுங்களேன், குழந்தை ஒரு டான்ஸ் ஆடுதுன்னா அல்லாஹ் அக்பர், அந்த குழந்தைய அழகுபடுத்தி அம்மா பியூட்டி பார்லருக்கு போய் அவர் நடிகை ஆகி அத்தாவை ஒரு நடிகன் ஆக்கி சொந்த மொத்தத்தை கூப்பிட்டு போய் அவன் உட்கார்ந்து சேரியில அப்படின்னு இருக்கான். அம்மா மகளால உட்கார வச்சு டீயை கொடுத்து பிஸ்கட்டை கொடுத்து என் வாய்ப்பு இருந்தா சாப்பாடையும் கொடுத்து எல்லாம் கொடுத்தும் அப்பா வர மாட்டாரு. பையன் பரிசெல்லாம் போயிட்டான்னு வச்சுங்களேன், சண்டைக்கு போறான். என் புள்ள இத்தனை நாள் வந்து ஒரு பரிசு தரலையே. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, சமூகத்துல ஆர்வப்படுத்துறதுக்கு ஆள் இருந்தாலும் தாய் தப்பு பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. நம்ம குழந்தைகள் விஷயத்துல மார்க்க விஷயத்துல பெரும்பாலும் தாய் தப்ப ரொம்ப கவனக்குறைவா இருக்கிறாங்க. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் மார்க்க விஷயத்தில் எந்த அளவுக்கு அவங்க ஊக்கப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு குழந்தைகள் உங்களை பின்னால பாதுகாப்பான், உங்களுக்கு பிள்ளையா இருப்பான். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால அருமையான மக்களை, ஊக்கப்படுத்துவது என்பதும் ஒரு நன்மையான காரியம். அப்ப நீங்க அசருக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உட்கார்ந்து குழந்தைங்க பேசுறத பார்த்து சுப்ஹானல்லாஹ் அல்லது அன்னாரத்துக்கு அல்லாஹ் சொல்றேன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தைங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் இருக்குது, அவங்க வீட்டில் இல்லாத பொருள் இல்லை, இருக்கிற பொருள் தான். ஆனால் இருந்தாலும் எல்லா மூமெண்ட்களும் முன்னால் ஒரு குழந்தை சின்ன பக்கெட் வாங்குறான்னு வச்சுங்களேன், அதுக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தம் இருக்கு, சாதாரண ஆனந்தம் அல்ல. அந்த ஆனந்தம் தான் அடுத்த வருஷம் மதரசாக்கு வர வைக்கும். அதனால மூமின்கள் எல்லோரும் இந்த ஆண்டு விழாவில் கலந்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது போன்று ஊக்கப்படுத்தக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கியாள வேண்டும். அதே நேரத்தில் மார்க்க விஷயத்தில் பெற்றோர்கள் கண்ணும் கருத்துமா கவனமாக இருக்கக்கூடிய நல்ல பெற்றோர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அலா முஹம்மது அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.